வெல்கம் டு சுடுதண்ணி. சம்மர் வந்தாச்சு. சம்மர்னா என்ன ஸ்பெஷல்? மாங்காய் தானே. அப்போ மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் ஊறுகாய்க்கு தோல் சீவ வேண்டாம், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மாங்காய் போடலான்னு நினச்சேன், ஆனால் 2 மாங்காய் கட் பண்ணும் போதே நிறையா வந்துடுச்சு, அதனால ஒன்று அப்படியே வச்சுட்டேன். ஸோ 2 மாங்காய் இன்றைக்கி நம்ம எடுத்து பண்ண போகிறோம். நான் அளவெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடுகு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு அப்படியே வெடிச்சு வரும், அந்த மாதிரி ஃபுல்லாக வெடிக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இதோட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு பொடி, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். மாங்காய் தனியாகவே தெரியக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே சுட வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசம் இருக்காது. நல்லா சுட சுட சேர்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். இதில் நம்ம கடாயெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். நான் அதோட லிங்க்கையும் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பண்ண உடனே சாப்பிடலாம், நல்லா நறுச்சுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் சாப்பிடும் போது அது நல்லா ஊறி போய் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாளாக இதோட டேஸ்ட் ஏறிட்டே தான் போகும். ஸோ கஷ்டம் இல்லாமல் ஒரு ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் சூப்பராக பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.